நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து பெங்களூர்லேருந்து கிளம்பின கொடைக்கானல் பஸ்ஸு. இப்போ இங்கே நிற்கிறது நம்ம சென்னைக்கு போகிற ஏசிடிசி பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். ஏசிடிசி பஸ்ஸு தான் வச்சுக்கலாம். இல்லை, இந்த பஸ்ஸு தான் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிருக்கோம். அப்பரில் ட்ராவல் பண்ணிக்கிருக்கோம். இந்த பஸ்ஸோட விளாக் வந்து இந்த கிளிப்புக்கு அடுத்து வரும். இந்த பஸ்ஸு உள்ள எதுக்கு எஸ்சிடிசியை மக்கள் அதிகமாக வெறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு சில சம்பவங்கள் நான் இது வரைக்கும் இப்போ இந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு சாப்பாடு நிப்பாட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் அதை பார்த்துருக்கேன். சரிங்களா, இதுக்குள்ளேயே பார்த்துட்டேன். இன்னும் செல்லலாம், இன்னும் வேலூர்லாம் தாண்டி போகணும். உள்ள பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன இருந்தது அப்படின்றத இந்த பிளாக் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக சென்னை போக போகிறோம். எஸ்சிடிசியில் வந்து டிக்கெட் கிடச்சிருன்னு சொன்னாங்க இல்லையா. எஸ்சிடிசியில் வந்து 730 நினைக்கிறேன் ஏறி வந்துருக்கோம். அப்பரில் வந்து 7 கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு ஃபேன் இருக்குது, ஒடுமன்னு தெரியாது. ஃபேன் வந்து பாதி ஸ்டாண்டை மறைச்சிடுச்சு. ஸோ பேக் வந்து அங்கே வைக்க முடியாது. பேக் கீழே வச்சுட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் அங்கே வச்சுருக்கோம். வழக்கம் போல் நம்ம எஸ்சிடிசியில் நம்ம சொல்கிற ஒரே ஒரு குறை, மெயின்டைன் பண்ணுங்கய்யா அப்படின்னு தான். பாருங்கள், இதை கூட துவைக்காமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அப்போ பெட்டு வந்து ப்ளூ கலரில் நல்லா தான் இருக்குது. பெட்டு நல்லா மெத்துன்னு இருக்குது. கால் வந்து எப்போதுமே அங்கே வந்து கீழே விடுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு இது இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகுது. பவர் பேங்கை சார்ஜ் போட்டிருக்கேன், ஒர்க் ஆகுது. ரீடிங் லைட் நமக்கு தேவையில்லை. அது எரியுதா எரியலையா அதை பற்றி கவலை வேண்டாம். சாஞ்சிக்கிறதுக்கு, தலைக்கு சாஞ்சிக்கிறதுக்கு பஸ் வந்து அருமையாக இருக்குது. இந்த அழுக்குலாம் அவாய்ட் பண்ண வேண்டியது. ஒரு தொட்டாலே இருக்காது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 700 இருக்கும் டிக்கெட்டு, அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம வந்து சென்னை நோக்கி போய் சேர்ந்துடலாம். ஆனால் வந்து நம்ம பண்ண ஒரு சின்ன தப்பு. மைசூர் பஸ் வந்து நம்மளை மெஜஸ்டிக்கில் கொண்டு, மெஜஸ்டிக் அது என்ன ஊராது, சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து பஸ்ஸு 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு 2 பஸ்ஸு மாறணுன்னாங்க. வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம அலைஞ்சி ரொம்ப டயர்டாகி வந்திருக்கோம். அதனால் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சா 350 ரூபான்னாங்க. 200 ரூபாய்க்கு கம்மி, 200 ரூபாய்க்கு அதிகமாக தரமாட்டேன்னே வாக்குவாதம் பண்ணி ஒரு ஆட்டோ அனுப்பிவிட்டாங்க 200 ரூபாய்க்கு. அப்புறம் இங்கே வந்து நிப்பாட்டினோடனே இறங்கினோடனே, தம்பி ஒரு 50 ரூபா கொடுங்க, ரொம்ப டிராஃபிக்கு பார்த்தீங்களா அப்படின்னாங்க. முடியாதுன்ட்டு 200 மட்டும் கொடுத்து வந்துட்டேன். நைட்டு டின்னருக்கு 2 பழம், ஒரு எக் பப்ஸு. ரொம்ப நாள் 4 நாள் ஆச்சு நான்வெஜ் சாப்பிட்டு. இன்றைக்காவது எக்கு நான்வெஜ்ஜாக சாப்பிடுவோம். நாளைக்கு சென்னையில் போனால் வேட்டையாடிடுவோம், அது வேறு விஷயம். இவ்வளோதாங்க பர்த், இவ்வளோதான். அது வந்து டபுள் பர்த்லேயே இந்த 2 லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்குது. பஸ்ஸு நல்லா இருக்குது. ஏசிடிசி எப்படி இருக்குன்னு, ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்றத போக பார்க்கலாம். பஸ் வந்து கிளம்பிடுச்சுங்க. சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு வந்து சென்டர் ஆஃப் பெங்களூரோட சென்டர் போலாங்க. அது எங்கிட்ட திரும்பினாலும் ஃப்ளாட்ஸ் வேர்ஸாக தான் இருக்குது. வீடுகள்லாம் அதிகமாக இருக்குது. ஷாப்பிங் மாலு அதுதான் எதுவுமே கிடையாது. வீடுகளுக்கு உண்டான சின்ன சின்ன கடைகள் இருக்கும் இல்லையா, அந்த மெடிக்கல் ஷாப்பு பாருங்க. ஆமாம், மெடிக்கல் ஷாப்பு, பெட்டி கடை, அந்த பாருங்க சின்ன சின்ன ஹார்ட்வேர்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விற்கிற ஹார்ட்வேர்ஸு, இந்த மாதிரி இடம் தாங்க இருக்குது. இந்த பாருங்க சிப்ஸு கடை. இதை சென்னையை விட்டு எத்தனை மணிக்கு வெளியே கொண்டு விடுவாங்கன்னு தெரில. விட்டா என்ன சந்தோஷம். சென்னையை விட்டுன்றேன், பெங்களூரை விட்டு எத்தனை மணிக்கு பஸ் வெளியே போகும் தெரியல. பார்க்கலாம். ஆனால் நல்லா இருக்குங்க பெங்களூரில் கிளைமேட்டு. எப்போதுமே ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே மைசூர் போனோம் அப்படின்னா பெங்களூருக்கு 3 மடங்கு இருக்குது மைசூர். நைட்டு பெங்களூர் பார்க்குறதுக்கு அழகுங்க, சரியான அழகுங்க பெங்களூர். பஸ்ஸு மேலே போகுது, கீழே வந்து லோக்கல் வெஹிக்கிள். இந்த பாலம் வந்து ரொம்ப லென்த்தான பாலம்னு நினைக்கிறேன். நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உள்ள சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதும் பார்த்தேன். ஏறின இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் போன மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. ஓகே, டிராஃபிக் விட்டு தப்பிச்சு வெளியில் வந்தாங்க அப்படின்னா நம்ம 3 மணிக்கு சென்னை எதிர்பார்க்கலாங்க. இல்லை அப்படின்னா சிரமம். 7:45 பஸ் எடுத்துருக்காங்க. இந்த பெங்களூரில் வந்து பஸ்ஸு போகிற லைனில் பைக் வந்துச்சுன்னா விடவே மாட்டாங்க. திரும்ப அனுப்பிச்சுடுறாங்க பாருங்கள். திரும்ப அனுப்பிச்சுடுறாங்க பாருங்கள். இது வந்து பெரிய இதுங்க. ஏன்னா பைக்குக்குன்னு தனியாக லேண்ட் இருக்குது, அதில் வாண்டுருவாங்க. அந்த வழியாக தான் வரணும். பைக் வந்து அந்த போகிறது இல்லையா, அதில் தான் வரணும். பஸ்ஸு வரதில் வரக்கூடாது பைக். பாருங்க, பைக்குக்கு டோல்கேட் இருக்குது பாருங்கள். ஆத்தாடி, ராயல் என்ஃபீல்டு. யார் அது? சைனீஸ்.
சென்னை பஸ்ஸு கூட்டம் வருதுங்க. கண்டக்டர் கீழே நிற்கிறாருல்ல, அவர் தான் கண்டக்டரு. சீட்டுக்கெலாம் வந்து டிக்கெட் போட்டார். இப்போ வந்து நம்ம சிங்கிள் பர்த்தில் படுத்துருக்கோம். யாராவது வந்து லேடிஸ் கேட்டாங்க, நீங்கள் டபுள் பர்த்துக்கு மாறிங்கன்னு ஏதாவது சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு எப்போதுமே அப்படி தான் நடக்கும். எப்போதுமே அப்படி நடக்கும். யாராவது ஒரு சிங்கிள் லேடி வராங்க, இல்லைனா ஒரு வயசானவங்க வராங்க, மாற்றிக்கப்போ நடக்கும். இது வரைக்கும் நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் வந்தோம்ல, அதில் வால்வோ மல்டி ஆக்ஸில் வந்தோம், ஏபிஎஸ்ஆர்டிசியில். அதில் ஒரு வயசானவர் வந்து அப்பர் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியாதனமா அவருக்கு. அவர் வந்து கேட்டார், நான் லோயரில் இருந்தேன், தம்பி நீங்கள் அப்பர் போய்க்கோங்க, நான் ஏற முடியாத நேரம் மாற்றிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பெங்களூர்லேருந்து ஹம்பி போனோம். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர்கிட்ட. நைட்டு பஸ்ஸு ரிப்பேரு, அதாவது டீசல் ஒழுகிருச்சு. பஸ்ஸில் டீசல் ஒழுகி அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை மாற்றி விட்டாங்க. ஸோ ஸ்லீப்பர்லேருந்து சீட்டு பஸ்ஸுக்கு மாற்றிட்டாங்க. அது வந்து ஸ்லீப்பரு 1000 ரூபா டிக்கெட்டு, ஸ்லீப்பரில் போய் சீட்டில் போய் 400 ரூபா தான் டிக்கெட்டு போல் மாற்றி விட்டாங்க. அதுக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்டும் வரல. செகண்டு. தேர்டு வந்து ஹம்பியிலேருந்து மைசூர் வரும்போது லோயர் 15ல் படுத்திருந்தேன். லாஸ்ட்டில் 15 லோயரு. அங்கே வந்து ஹொஸ்பேட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது, நார்த்து கர்நாடகாவில் ஹொஸ்பேட்டேன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கேருந்து ஒரு அம்மா ஏறிச்சு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா, நான் குழந்தைய வச்சுருக்கேன், என்னால் மேலே ஏற முடியாது, நீங்கள் மேலே படுத்துறீங்களான்னு சொல்லிச்சு. உடனே என்ன மேலே அப்பர் படுத்துக்கு போனேன். இறங்கும்போது பார்த்தா அந்த அம்மா டபுள் படத்தில் படுத்துக்கிட்டதுக்கு சிங்கிள் படத்தில் இன்னொரு ஆள் முரட்டை சிங்கிளாக ஒருத்தன் படுத்து கிடக்கான், குரட்டை விட்டு கிடக்கிறான். மைசூரில் இறங்கி பார்க்கும்போது இது ஒன்று ஆகிப்போச்சா. அடுத்து மைசூர்லேருந்து பெங்களூர் வரும்போது நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துருந்தோம், கடைசி சீட்லாம் உட்காந்துருந்தோம். பக்கத்தில் உட்காந்தா சரியான குடியாரன். இல்லை அங்கிட்டு ஊரல்றான், ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த சைடு வந்து லேடிஸ் உட்காந்துருக்காங்க, இந்த சைடு ஜென்ஸ் உட்காந்துருக்கோம். உருள்றான், பிறல்றான், கன்னடத்தில் என்னென்னமோ பேசுகிறான். நேரம் தமிழ்நாடு இருந்ததுன்னா சப்புன்னு அரைஞ்சிருப்போம். தப்பிச்சுட்டான். மைசூர்லேருந்து பெங்களூரு 2.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. டிராஃபிக்லாம் சேர்த்து ஆகிப்போச்சு. அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஊர் பேர் வந்து சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து எஸ்இடிசி வந்து சாந்திநகர் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குமா. என்னடா இது கிரக சூழ்நிலை அப்படின்னு அங்கே விசாரித்தா, எங்கெல்லாம் பஸ் வராது தம்பி, பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்டு விட்டு கொஞ்சம் தூரம் சிக்னல் இருக்கும், அந்த பிரிட்ஜு கீழே போங்க, அங்கேருந்து மார்க்கெட்டில் இறங்கிக்கோங்க, மார்க்கெட்டில் இறங்கி அங்கேருந்து திரும்ப ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அங்கே போயிட்டு அங்கேருந்து சாந்திநகர் போய்க்கிங்கன்னாங்க. நம்ம பெங்களூருக்கு வந்து முன்ன பின்ன வந்தது கிடையாது. ட்ராவல் விஷயமாக ஏற்கனவே ஒரு நேரம் வந்திருக்கோம். அது வந்து வந்த பஸ்ஸில் அப்படியே திரும்பிட்டோம். அன்றைக்கி ட்ராவல் பண்ண முடியாதனால நைட்டு ஏறி காலையில் 5 மணிக்கு பெங்களூரில் இறங்கினோம். ட்ராவல் வந்து இன்றைக்கி பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை, எமர்ஜென்சியாக ரிட்டர்ன் போக வேண்டிய சூழ்நிலை. அதே பஸ்ஸில் கேட்டு டிக்கெட் இல்லை, டிரைவர் கேபினில் உட்காந்து போயிட்டோம். நம்ம அப்படி போனாலே ஒரு அங்கே சாந்திநகர்லேருந்து வந்தால் 350 ரூபா விடு அப்படிங்க. ஆட்டோக்காரன் வந்து 350 ரூபா விடு அப்படிங்கிறான். நம்ம சென்னையில் ஒரு ஆட்டோக்காரர் வந்து ஒரு 10 ரூபா கூட சேர்த்து கேட்டாங்கன்னு நம்மளுக்கு கோவம் வரும்ல, ஏன் கேட்காங்க, இது கேட்கக்கூடாதுல்ல அப்படின்ட்டு சண்டை போடும்ல. இங்கே சண்டை போட்டால் போடான்ட்டு போயிடுறாங்க, கேட்டோம்னா போட வர முடியாது அப்படின்ட்டு போயிடுறான். அப்புறம் அதுக்கப்புறம் பேசி ஈஸி ஒருத்தர்கிட்ட 200 ரூபாய்க்கு பேசி சாந்திநகர் இங்கே வந்து இப்போ இந்த பஸ்ஸை பிடிச்சி இந்த படத்தில் உட்காந்துருக்கேன். நல்லா இருக்குது பஸ்ஸு. எஸ்இடிசினாலே நம்மளுக்கு வந்து சொர்க்கம்தான். நம்ம வீட்டு பஸ்ஸு இது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ட்ராவல்ஸை பாருங்கள், சவுண்டு லக்கேஜ் தாங்க பஸ்ஸு ஃபுல்லாக அதிகமாக. டிக்கெட் எடுத்தாச்சு, 625 ரூபா டிக்கெட்டு. A1 ட்ராவல்ஸ். லாஸ்ட்டாக நம்ம போன ட்ராவலில் வந்து அது என்ன ஒரு பெருந்துறையில் சம்பவம் பண்ணி விட்ட ட்ராவல்ஸ் இது. ஆனால் வேறு பஸ்ஸு மாற்றி விட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ப்ராப்ளம் ஆள் இல்லைங்க, டோல்கேட்டில் ஆள் இல்லை, பின்னாடி திரும்பி போகிறாங்க. இப்படி ஒரு கிரக சூழ்நிலையா. இங்கே எதுலேயுமே ஆள் இல்லை, ஆட்டோமேட்டிக் போலங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக் போல, எதுலேயுமே ஆள் இல்லை. வீட்டு புக் பண்ணியிருக்காங்க, அவர் கூப்பிட்றாரு, ஒரு பையில ஆளை காணும். ஓசூர் வந்துருச்சான்னு இல்லையே, டிஎன்ஏசிசி ஓசூர் திருப்பள்ளி. பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓசூர் வரைக்கும் வந்திருக்கு. கிருஷ்ணகிரி பஸ்ஸு
விவி ட்ராவல்ஸ். ஆக்சுவலாக பெங்களூரில் இருந்து கேஎஸ்ஆர்டிசியில் போகலாம், இல்லை அப்படின்னா ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து ஏதாவது இதில் போகலாம், ஏசி பஸ்ஸில் போகலான்னு பார்க்கும்போது இந்த விவி ட்ராவல்ஸ் தான் பார்த்தேன். டிக்கெட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, சீட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, டிக்கெட் விலையும் ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து கர்நாடகா டூருக்கு போட்ட பட்ஜெட்டை தாண்டி 1 மடங்கு போயிடுச்சு. இத்தனைக்கு எங்கேயும் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணல, எங்கேயும் எங்கேயும் அதிகமாக சாப்பிடலை. ஒரு 2 இடத்துல நடந்த ஒரு பஞ்சாயத்துனா தப்பான ஒரு கால்குலேஷனால் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸஸாக போயிடுச்சு. அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த எஸ்இடிசி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அதனால தான் இதில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஹோட்டல் சரவண பவன் ஓசூர் அப்படின்னு நினைக்கிறேன். கலைமகள் ட்ராவல்ஸ் இதில் ரீசனோட இருந்ததுங்க. 700 சீட்டு 700, ஸ்லீப்பர் போனீங்கன்னா 1099 என்னமோ போட்டிருந்தது. கலைமகள் ட்ராவல்ஸ். இந்த கேபிஎஸ் ட்ராவல்ஸ்னு ஒரு பஸ் இருக்குங்க, அதை ட்ரை பண்ணணுங்க என்றைக்காவது ஒரு நாள். பஸ்ஸோட பெயிண்டிங்கே தாறுமாறாக இருக்குது. மார்க்கெட்டாக இது? ஓசூர் பூக்கடை, ஓசூர் மார்க்கெட்டு போலங்க. நாளைக்கு சண்டே, இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமைன்றதுனால பூ வியாபாரம் களை கட்டியிருக்கோம். நாளைக்கு சண்டே, பூவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கறி வகைகள் களை கட்டும் நாளைக்கு. ஓசூர் பஸ் ஸ்டாண்டு, திருச்சி, மதுரை, கோவை எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது போலங்க. சின்ன பஸ் ஸ்டாண்டு தான், ஆனால் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது. ஓசூர், வேலூர். இங்கே வந்து ஒரு புக்கிங் இருக்குது, அவங்கள வந்து பிக்கப் பண்ண உள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓசூர் சென்னை வந்து எப்போதுமே பஸ் இருக்குங்க நிறையா. இதுதாங்க ப்ரைவேட் பஸ்ஸோட ரோட் ஷோ அப்படின்றது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரோடை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுறது இந்த ப்ரைவேட் பேருந்துக்காக தான் இருக்கும். ஷியாமொழி பஸ். நிறைய பேர் வந்து பஸ் லாக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பஸ்ஸையும் அப்படியே அக்கு ராணி வரை பிரித்து மேய்ஞ்சிடுறாங்க. பரவாயில்ல, வேறு லெவலு. நம்ம பண்ணுறதுலாம் பஸ் லாக்லாம் கிடையாதுங்க. இது நான் வந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்ராவலை சும்மா அப்படி எடுத்து போடுறது, அவ்வளோதான். என்னோடய மெமரிஸ் அங்கே போடுறது, அவ்வளோதான். இதெல்லாம் ட்ராவல் வ்ளாக்னு யாரும் நம்பாதீங்க. செம்ம போக்கு போகிறானுங்க ஒவ்வொரு பஸ்ஸும். ஷியாமொழி போச்சு, அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ராயல் கிங்கு போச்சு, இப்போ வந்து பாக்கியலக்ஷ்மி. நம்ம எஸ்இடிசி எல்லாத்துக்கும் வழி விட்டு போய்கிட்டு இருக்கு. ஆக்சிடெண்ட்டுங்க, ஸ்பாட்லேயே காலி. 2 வீலர் எல்லாமே அப்படியே நிற்கிது. பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷனு. கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே ரோட்டில் படுத்த மாதிரி இருக்கான் பையன், சின்ன பையன் மாதிரி தான் தெரியுது. ஸ்கூட்டி நிற்கிது, அப்படி அப்படியே நிற்கிறாங்க எல்லாருமே. காலக்கூடமா வண்டியில் போகிறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, பார்த்து போங்க. வண்டி இருக்குன்னு முறுக்குனீங்க அப்படின்னா ஒரே முறுக்காக வாழ்க்கை முறுக்கிறோம் உங்களுக்கு. சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் நல்ல முறுத்து தூக்கம். அங்கே ஒருத்தர் அலையாக விருந்தாளியாக ஒருத்தர் வராது பாருங்கள் கீழே நம்மளை தேடி. தெரியுதா யாருன்னு? கரப்பாம்பூச்சி. ஐயா எஸ்இடிசிக்காரங்களா? என்னது இது? வாங்க வாங்க. அலையாக விருந்தாளியாக நம்மளுக்கு தேடி வராரு. என்ன பண்ணுறது இவரை? எஸ்இடிசி தரமான சர்வீஸ் கொடுக்குறீங்க ஐயா. ஓடிச்சா? என்னையா கரப்பா மூச்சையெல்லாம் உள்ளே ஓட விட்டுருக்கீங்க? இதுக்கிட்டான டிப்போவில் விட்டு கொஞ்சமாவது க்ளீன் பண்ணுங்கடான்னா ஒரு வயது டவுன் இருக்கு பாருங்க. ஏ அப்பா, டவுன் இருக்கு பாருங்க. வதன்னு இருக்குங்க. இப்படிலாம் ஒரு பஸ்ஸை நீங்கள் கொண்டு வந்து பேசஞ்சர்ஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி அவன் கேள்வி கேட்கத்தான் செய்வான். அப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, குறை சொல்கிறீங்க. பஸ் வந்து நல்லா இருந்தால் கூட குறை சொல்கிறீங்கன்னு வேறு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. கரப்பாம்பூச்சி ஒன்றை விரட்டி விட்டாச்சு, ஒன்றுக்கு மேலே அங்கே இருக்குது, அதே அடித்தாச்சு. இன்னும் எத்தனை கிளம்பி வரும்னு தெரியாது. என்ன ஒரு பஸ்ஸு இல்லை இந்த துணிகளை எடுத்து சுத்தம் பண்ணி நீங்கள் வந்து பயணிகளுக்கு ஒரு தரமான சர்வீஸ் கொடுக்குறதுக்கு என்ன உங்களுக்கு? டிக்கெட் ரேட்டு மட்டும் ஏற்றிக்கிட்டே போகிறீங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதை போய் நம்ம இப்போ கண்ட்ராக்டர்கிட்டே சொன்னோம் அப்படின்னா போய் டிப்போவில் சொல்லுப்பான் தான் சொல்லுவாங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு டிப்போவில் போய் சொல்லி தர்றதா எங்கள் வேலை. என்னைத்தான் இந்த தமிழ்நாட்டில் இதெல்லாம் மாறப்போகும் தெரில.
இப்போ தான் கிருஷ்ணகிரி வந்திருக்கு. ஐ லவ் கிருஷ்ணகிரி. எல்லா ஊருக்குலேயும் போகும் போலங்க. டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இதுக்கப்புறம் வேலூரில் தான் பிரேக் நிப்பாட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கு. வேலூரில் தான் பண்ணி பார்க்கலாம். வேலூரை தாண்டி இங்கே வந்து பார்க்கிங் இடம் இருக்கு இல்லையா, லைன் பஸ்ஸோட பார்க்கிங் இடம் வந்தாச்சு. அடுத்து மெட்ரோ அதுக்கப்புறம் கோயம்பேடு தான். கோயம்பேடில் இறங்கிட்டு நம்ம இந்த லோக்கல் ஆப்ஷன் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். வந்தாச்சு ரோஹிணி தியேட்டர் பாலம் ஏறி அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டாங்க அப்படின்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. தாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. இதான் நம்ம வந்த பஸ்ஸு. சிறப்பான சம்பவங்கள் செஞ்சு விட்டாங்க. அடுத்த வாக்கில் சந்திக்கலாம்.